நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒன் ஆஃப் த மெயின் டாபிக்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் ஜோன் எப்பெல்லாம் பிரேக் பண்ணுதோ அப்போ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸை எப்பெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பையர்ஸ் வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண பையர்ஸ் தான் மார்க்கெட்டில் அதிகமாக டாமினேஷன் பண்ணுறாங்க, நியூ ஹையை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பையர்ஸ் எப்படி மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது ரியல் மார்க்கெட்டில் பார்ப்போம். அசோக் லைலாண்ட் இந்த பாருங்க, ஓவரால் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், மறுபடியும் நியூ பையர்ஸ் உள்ள வராங்கன்னு அர்த்தம். மோஸ்ட்லி 95% வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் சப்போர்ட் ஆக்ட் ஆகி தான் மேலே போகும் மார்க்கெட். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணால் மறுபடியும் மேலே போகும். இங்க பாருங்க, மறுபடியும் பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணா பையிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், பையர்ஸ் தான் மார்க்கெட்ல டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேஷனா போயிட்டு இருக்கு, ஒரே ஜோன்லயே கொஞ்ச நாள் இருக்கும். இப்போ ஃபைனலி பிரேக் ஆயிட்டாங்க. ஓவரால் ஹை இதுதான், இந்த ஜோன் தான். நமக்கு இந்த ஜோனை மறுபடியும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நியூ பையர்ஸ் உள்ள வராங்க. ஸ்டாக்கும் நியூ ஹையை கிரியேட் பண்ணும். இறங்கி மறுபடியும் சப்போர்ட் ஆக்ட் ஆகி தான் மேலே போகும் மோஸ்ட்லி. ஓகே, மேலே போகுது. இந்த ஜோனை பிரேக் பண்ண போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் பிரேக் பண்ணல, பிரேக் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தா வந்துட்டு மார்க்கெட் வந்து பையர்ஸாக டாமினேட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ண நியூ ஹை கிரியேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க. கம்பெனி ஆக்சிஸ் பேங்க். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ஓகே, பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்ல. இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணா மறுபடியும் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். மறுபடியும் பாருங்க, பையிங் ப்ரெஷர் இதில் அதிகமாக இருக்கு, பையர்ஸ் தான் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ மறுபடியும் பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கு பாருங்க, பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, நியூ ஹை கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி டெஸ்லா. இதுதான் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிரேக் பண்ணிட்டாங்க.
ஓவரால் ஹை இங்கே இருக்குது. மறுபடியும் இந்த ஹையை பிரேக் பண்ணால் மறுபடியும் பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கன்சால்டேஷன் இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே மூவ் ஆகுது. நான் பிரேக் பண்ணல. இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க. ஓவரால் ஹை இதுதான். இப்போ பாருங்க, அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்க, ஜூம் பண்ணுறேன். ஃபார் கம்பெனி சன் ஃபார்மா கீழே இருக்கிற சப்போர்ட் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ண பிறகு பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நான் பிரேக் பண்ணல, ஓவராலாக பிரேக் பண்ணிட்டாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. மேலே போகுது. மேலே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணி நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுல்ல. எப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணதோ அப்போ வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நியூ ஹை கிரியேட் ஆகிட்டே இருக்கும். பாருங்க, மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணால் தான் மறுபடியும் வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ணுறாங்க இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும், இன்னும் பண்ணல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கிளியராக பிரேக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பிரேக் பண்ணிட்டே இருக்காங்க, நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சப்போர்ட் ஆக்டாகவே மேலே போகுது. இந்த மாதிரி ஒரு சில கம்பெனி வந்து அப்படியே டைரெக்டாக மேலே போயிடும். மறுபடியும் பிரேக் பண்ணிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டே இருக்காங்க. சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். மறுபடியும் அந்த ப்ரீவியஸ் ஏரியா பிரேக் பண்ணணும்.
கன்சால்டேஷன் இருக்குது, சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே இருக்குது. ஓகே, ஃபைனலி வந்துட்டு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி கன்சால்டேஷன் மார்க்கெட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் தான் மறுபடியும் மேலே போகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் கம்பெனியில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பிடிசி யூஎஸ்டியில் பார்ப்போம். பிட்காயினில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ண பிறகு பையிங் ப்ரெஷர் மேலே போகுது பாருங்கள். பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணணும், நான் பிரேக் பண்ணல. கொஞ்சம் சைட்வைஸ் மார்க்கெட்டாகவே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ கிளியராக பிரேக் ஆகுது பாருங்கள். ஓகே, இதுவும் பாருங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகாமல் போகுது மேலே. மோஸ்ட்லி வந்து 95% மார்க்கெட்டில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி தான் போகும். ஓகே, இந்த ஜோனை சப்போர்ட்டாக எடுத்துக்குவோம். அந்த ஹை இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க. ஓவரால் ஹை இதுதான் நமக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு கிளியராக வந்து நமக்கு வரும். ட்ரா பண்ணால் அது கிளியராக வரும். மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு தெரியும். ஆனால் வந்து எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து கிளியராக உங்களுக்கு வந்து மார்க் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிடுச்சு. இப்போ கிரிக்கெட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பிளேயர் ஆக முடியும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் தான் இங்கே எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து ட்ரா பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டை வந்துட்டு எந்த யார் கண்ட்ரோலில் வச்சுருக்கா அப்படின்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிரேக் பண்ணல, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணிட்டாங்க. கிளியராக பிரேக் ஆகுது பாருங்கள். இது வரைக்கும் பையர்ஸ் தான் மார்க்கெட் டாமினேட் பண்ணிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். கீழே இருக்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா செல்லர்ஸோட கண்ட்ரோலில் வந்துடும் மார்க்கெட். பிரேக் பண்ணிட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கம்பெனி ஐசிசி பேங்க். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ண பிறகு பாருங்கள், பையர்ஸ் மார்க்கெட் டாமினேட் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் வந்து நியூ ஹை கிரியேட் பண்ணுது. இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ண நியூ ஹை கிரியேட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு, ஒரே ஜோன்லேயே போயிட்டு இருக்கு. அண்ட் இது என்னன்னா சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா. ஓகே, இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க. பையிங் ப்ரெஷர் மறுபடியும் வந்து ஐசிசி பேங்க்கில் உள்ள
உள்ளே வந்துட்டாங்க. அதிகமாக இருக்குது இப்போது. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த கம்பெனி எடுத்தாலும் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் மேலே போகும். பிரேக் பண்ணல. இப்போ கிளியராக பிரேக் பண்ணிட்டாங்க பாருங்க. சின்ன ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் பிரேக் பண்ணுறாங்க. மறுபடியும் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணணும். இப்போ கிளியராக மார்க்கெட்டில் வந்துட்டு ஓவராலாக பை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு கோல்டு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ண நியூ ஹை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கிளியராக பிரேக் ஆகல. ஓகே, இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுதான், ஓவரால் ஹையும் இதுதான். இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க, மேலே போயிட்டே இருக்காங்க. ரீட்ரேஸ்ட் ஆகல. அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகி தான் மேலே போகும். ஓவரால் ஹை இதுதான், இந்த ஜோன். ஒரே சப்போர்ட்டாக ரீடெஸ்ட் ஆகிருக்கு. பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ நியூ ஹையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுது. பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்போ கோல்டில். இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் பிரேக் பண்ணால் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் பிரேக் பண்ணணும். ஓவரால் ஹை இதுதான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணால் மறுபடியும் நியூ ஹை கிரியேட் ஆயிடும். இப்போ மார்க்கெட் வந்து ஒரே ஜோன்லேயே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஜோன்லேயே சுற்றிட்டு இருந்தால் அது சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிம்பாங்க. பையர்ஸும் செல்லர்ஸும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. மேலே அதை பிரேக் பண்ணலாமா இல்லை கீழே அதை பிரேக் பண்ணலாமா அப்படின்னு வெயிட் பார்ப்பாங்க. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் பையர்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது.